ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 16 ஆம்ஸ் டாப் வாங்கியிருக்கோம். இது வந்து ஆங்கர் பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் ஒரு ₹100 வரும். நாம வாங்கியிருக்கிறது ₹95. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மில்லியன் பிராண்ட்லேருந்து ஒரு சாக்கெட் வாங்கியிருக்கோம். இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஆல்சோ ஸ்விட்சுமே வந்துடும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹175 வரும். நாம வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கோம். அடுத்ததாக நாம் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஸ்கொயர் mm 3 கோர் கேபிள். இது வந்து ரவுண்ட் கேபிள்னு சொல்லுவாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு உங்களுக்கு ₹65 வரும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நாம் இது வந்து வீட்டில் செய்யணும், ஆன்லைன்லேயே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா அதனுடைய ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ₹2500 வருங்க. ஸோ நாம் இது வந்து ஒரு 10 மீட்டருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ₹1150 செஞ்சு முடிச்சிட முடியும். இஃப் இன் கேஸ் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்க ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட் வாங்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து டாப் எடுத்துடலாம். இந்த டாப்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஆம்ஸ் டாப் தான். நாம 6 ஆம்ஸ் டாப் வாங்காமல் 16 ஆம்ஸ் டாப் வாங்குற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதாவது நீங்கள் ஒரு ஹை பவர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே 6 ஆம்ஸ்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கியிருக்க அந்த 1.5 ஸ்கொயர் mm 3 கோர் கேபிளோட ஒரு எண்டை எடுத்து நம்ம அந்த 16 ஆம்ஸ் டாப்போட கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் இருந்து அவுட்டர் ஸ்லீவ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அவுட்டரில் இருக்க ஸ்லீவை கட் பண்ணி அதை அப்படியே புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் தனியாக கலந்து வந்துடும். இது வந்து உங்களுக்கு 3 கோர் கேபிள்ங்காட்டி உங்களுக்கு 3 ஒயர் வந்திருக்கும். இதில் கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், அடுத்தது ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் பிளாக் கலர் வந்து நியூட்ரல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாப்பில் வந்து நாம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து டாப்போட பேக் சைடில் இருக்க கவர் வந்து அந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த டாப் அதாவது பிளக்ல இருக்க பெரிய பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், அடுத்ததாக எல்என் போட்டிருக்க வந்து லைன், அடுத்ததாக என்என் போட்டிருக்க வந்து நியூட்ரல். இந்த பேக் சைடில் தான் நம்ம ஒயர் எடுத்து அந்த ஒவ்வொரு பின்னுக்குமே கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நாம் அதை கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டாப்பில் இது மாதிரி ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக, அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த கேபிள் இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஒவ்வொரு ஒயரையுமே மேலே இருக்க அந்த இன்சுலேஷன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் கட்டர் வச்சு. அந்த 3 ஒயர்லையுமே இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பர் கம்பி வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அந்த காப்பர் கம்பியை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு கிரிம் பண்ணி விட்ருங்க. அதாவது உங்கள் கை வச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த 16 ஆம்ஸ் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் பார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒயரை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக அதை லூஸ் பண்ணி விட்டுருங்க. அதை லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த 3 கோர் கேபிளை வந்து அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டுக்கு கீழே வந்து நம்ம விடணுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயர் கனெக்ஷன் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போது நம்ம வந்துட்டு பெரிய பின்னில் கிரவுண்ட் கொடுத்தாச்சு. பிளாக் கலர் வந்து நியூட்ரல், ரெட் கலர் வந்து ஃபேஸ் லைன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம கனெக்ஷன் கொடுத்த அப்புறம் அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை வச்சு திருப்பி டைட் பண்ணிடலாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்லீவ் நம்ம கேபிள் இன்சர்ட் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து இந்த டாப்போட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் பேக் சைடில் இந்த டாப்போட கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபிளோட ஒரு எண்டை வந்து அந்த 16 ஆம்ஸ் டாப்போட கனெக்ட் பண்ணிட்டேங்க. இப்போ கனெக்ட் பண்ணதுனால நமக்கு இந்த ஒர்க் ஓவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் பாக்ஸ், அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட 16 ஆம்ஸ் சாக்கெட்டில் இன்னொரு எண்ட் ஆஃப் த கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த பாக்ஸில் இருந்து அந்த 4 ஸ்க்ரூஸ்மே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி அந்த டாப்பில் இருக்க அந்த கவர் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செராமிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட் ரெண்டுமே செராமிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதிக ஹீட் ஆச்சுனாலுமே இது வந்து மெல்ட் ஆகாது. அதுக்காக செராமிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த சாக்கெட்டோட பேக் சைட்லையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது வந்து கிரவுண்டு, லைன், நியூட்ரல்ன்ட்டு. இப்போது நாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜங்ஷன் பாக்ஸோட பேக் சைடில் இந்த பாக்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருக்கோம்ல, ஸோ இதில் வந்துட்டு நாம் ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நாம் அந்த கேபிளை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதில் கேபிளில் இருக்க ஒயர்ஸ் எல்லாம் அந்த ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட்டில் கனெக்ஷன் கொடுப்போம். இப்போ நம்ம கேபிளுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதை வந்து அந்த கேபிளை வந்து அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் களவான ஹோல் போட்டாச்சு, அதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஃபீட் வந்து அந்த கேபிளை வந்து ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. கேபிளோட எண்டிலிருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தள்ளி இது மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து அப்படியே ஒரு 20 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கங்க. இப்போ இது மாதிரி எதுக்காக ரோல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை வந்து வெளியே யூஸ் பண்ணுறீங்க, அந்த பாக்ஸை தான் இழுப்பீங்க. அப்படி இழுக்கிறப்ப நம்ம இந்த கேபிள் வந்து இந்த பாக்ஸை விட்டு வெளியே போகக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த ஸ்டாப்பர் மாதிரி இந்த டேப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு டேக் போட்டோம்னா வைங்களேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இப்போ இன்கேஸ் இந்த பாக்ஸை மட்டும் நம்ம எங்காவது இழுத்தோம்னாலுமே அந்த கேபிள் வந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியே வராது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட்டில் கொடுத்துருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டு வராதுன்னு வைங்களேன். ஸோ அதுக்காகத்தான் இது மாதிரி ஒரு செட்டப் உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாப்புக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்லீவ் ரிமூவ் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி இப்போ இந்த ஜங்ஷன் பாக்ஸ்க்குள்ளே கனெக்ஷன் கொடுக்குறக்காக அந்த டாப்பில் இருக்க ஸ்லீவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். சேம் அதே தான். க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு கிரவுண்ட், பிளாக் வந்துட்டு நியூட்ரல், அப்புறம் ரெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைன் ஆர் ஃபேஸ். ஸோ அதே மாதிரி நாம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் எல்லோ ஒயர்லேயுமே. எகெயின் அந்த
ஹேண்ட்லேயே அந்த காப்பர் கம்பியெல்லாம் நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு பிட் ஒயர் எடுத்துக்கங்க. இது வந்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஸ்கொயர் எம்எம் ஒயராக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த 3 கோர் கேபிளுமே 1.5 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2.5 எடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. இதுவே 1 ஸ்கொயர் எம்எம் எடுத்திங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஹை பவர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணல இந்த ஒயர் வந்து சூடாகி அது வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஹை பவர்ட் ஒயராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்கெட் அண்ட் ஸ்விட்சில் எல்லா கனெக்ஷனுமே கொடுத்து முடிச்சிடலாம். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 3 கோர் கேபிள்லேருந்து வர அந்த ஃபேஸ் வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் வழியாக கொடுத்து அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே அந்த பவர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ளூ ஒயர் வழியாக அந்த லைன் போகும், சாக்கெட்டோட லைனுக்கு போகும். பிளாக் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் டைரெக்டாக கொடுத்துட்டோம். க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு கிரவுண்டுக்கு கொடுத்துட்டோங்க. ஸோ இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த சாக்கெட் கனெக்ஷன் வந்து ஓவர். இப்போ அந்த டாப்பில் அந்த கவர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 4 ஸ்க்ரூமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் ரெடிங்க. அதாவது டாப்மே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த ஜங்ஷன் பாக்ஸோட சாக்கெட்மே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹை ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணலாம். அடுத்தது உங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் போடுறனால சார்ஜ் போடலாம். அதாவது நீங்கள் இப்போ செகண்ட் ஃப்ளோரோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ தங்கியிருக்கீங்கன்னா அங்கேருந்து உங்கள் வெஹிக்கிள் சார்ஜ் போடுற கேபிள் எட்டாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு கேபிள் வேணும்னா என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.